இல்லை, லைவில் அண்ணன் மாற்றி பேசிக்கொண்டே இருப்பேன். சிஸ்டர் தூக்கம் வந்துட்டான். தூக்கம் வரல ப்ரோ. ஃபோன் பார்த்துட்டே இருந்தால் அது ஒரு தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஆனால் படுத்தா தூக்கம் வராது. உங்களுக்கு வருதா தூக்கம்? எரிச்சலாக இருக்கும் ப்ரோ. சகோதரி அண்ணா பேசிக்கொண்டே இரவு உன்னோட லைவில் வரீங்களா? ஓகே ஓகே. வணக்கம் அக்கா. வேள்வே நின்று நினைத்தாயா? வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? டிகேவி ஹாய் ஹலோ வணக்கம். இல்லை, இனிமேல் தான் அக்கா. ஓகே ப்ரோ. மணிகண்டன் ஹாய் மேடம். அக்கா ஹாய். சகோதரி ஒரு பாடல் பாடு. அச்சோ, ஆனால் 7 பேர். அதுலேயும் நம்ம ராஜன் ப்ரோலாம் தெரிச்சு ஓடிடுவார். என்ன பேர்? அகிலன் ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர் உங்களுக்கு? எனக்கு குற்றாலம். நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டேன். நான் வந்து சென்னை ப்ரோ. சாப்பிட்டேன். நல்லா இருக்கேன். சூப்பராக இருக்கேன். பார்த்தீங்களா, இப்போவே முருகன் ராஜன் ப்ரோ ஆள ஆரம்பிச்சிட்டாரு. அக்கா உங்களுக்கு சமையல் நல்லா வருமா? என்ன கேட்டால் நான் நல்லா சமைப்பேன் தான் சொல்லுவேன். என் சமையலை சாப்பிட்றவங்கள தான் கேட்கணும். எனக்கு வந்து சில ஐட்டம் நல்லா சமைப்பேன், சில ஐட்டம் நல்லா சமைக்க தெரியாது. அலிஹானா? ஓகே ஓகே. சத்யா ஹாய். மகேஷ் ரெட் கார்ட். ஒய் திஸ் ரெட் கார்ட்? அலிஹான் அது என்ன பேருங்க? அலிஹான். கமல் ப்ரோ வாங்க வாங்க. வணக்கம். சாப்பிட்டாச்சா? சமையலும் கேட்டால் எல்லா பெண்களும் சிரிக்கிறீங்க, எதுக்குன்னே புரியலை. கல்யாணத்துக்கு பிறகு ஒரு ஆண்களும் படும் கஷ்டம் அவர்களுக்கு தான் தெரியும். கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் கூட தான் கஷ்டப்படுறோம். எங்கள் வீட்டில் நாங்கள் ராஜாத்தி மாதிரி எங்கள் அம்மா அப்பா எங்களை வச்சு வளர்க்குறாங்க. நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு போய் ஒருத்தங்களுக்கு 24 மணி நேரமும் வேலை செஞ்சு போடுறோம். எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். உங்களுக்கு என்ன சமையலை குறை சொல்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. ஒரு நாள் நீங்கள் ஃபுல்லாக காலையிலேருந்து கிச்சனில் இல்லை வீட்டு வேலையெல்லாம் பார்த்து சமையல் வேலையெல்லாம் பார்த்து நீங்கள் பாருங்கள். அது பெரிய பொண்ணுங்களோட கஷ்டம் என்னென்னு. இப்போ வந்து பசங்களுக்கு ஈக்குவலாக பொண்ணுங்களும் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் குடும்பத்தில் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒரு பொண்ணை பார்க்குற வேலையை உங்களால் பார்க்க முடியுமா? அக்கா வெஜ்ஜில் என்ன ஃபேவரட்? கமல் ப்ரோ வணக்கம். லைக் போட்டிங்களா? என்னோட சகோதரி சூப்பராக சமையல் பண்ணுவாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு ப்ரோ. வணக்கம் கமல் ப்ரோ. ஹாய் வணக்கம் ராஜன் ப்ரோ. ராஜன் ப்ரோ வாங்க. சகோதரி அண்ணன் பார்ப்பேன். சரிங்க அண்ணா. அதாவது அண்ணா சொல்கிறாங்க சமைக்க தெரிலன்னு சொல்கிற, நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு. ஒரு பொண்ணு இன்னொரு வீட்டிலேருந்து அவங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சின்னு எல்லா உறவையும் விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு வந்து வாழ்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பையன் எல்லா உறவையும் விட்டு ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்து வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? இதையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. இந்த பாட்டு பெண்களுக்கு மட்டும்தான் பாடினார்கள். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இது ஆண்களுக்காக பாடவில்லை, பெண்களுக்காக மட்டும்தான் பாடியிருக்கிறார்கள். அலிகான் ப்ரோ, சப்போஸ் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்தைய பார்த்து ஒருத்தர் வந்து உன் பொண்ணுக்கு சமைக்க தெரியலன்னு சொல்லுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தெரியும் உங்களுக்கு பெண்களோட அருமை என்ன அப்படின்னு.
இனிதான் சாப்பிடணும் கமல் ப்ரோ. நீங்கள் சாப்பிட்டீங்களா?